ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஃபுல்னஸை கொடுப்பான். என் மனைவி மாதிரி யாருமே இல்லை. மை ஒய்ஃப் இஸ் ஐடியல் ஒய்ஃப். ஒத்த வார்த்தை சொல்லுங்கள், முடிஞ்சே போச்சு. சிம்மத்துக்கிட்டேருந்து அந்த வார்த்தை வந்தது அப்படின்னாலே நிறைய ராசிகள் உங்ககிட்ட காலில் விழுந்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து லேடியாக இருக்கீங்கன்னா மை ஹஸ்பண்ட் இஸ் ஐடியல் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சும்மா பேருக்கு சொல்லுங்கள். என்ன இப்போ காசா பணமா, வார்த்தை தானே, சொல்லி விடுங்க பொய்யா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாலே அவங்க வந்து மகிழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் நான் பார்த்துருக்கேன். என் கூட என்னோடய ஃப்ரெண்டு ஆஸ்ட்ராலஜிலே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்ப்பா எங்கள் ஹஸ்பண்ட் தான்ப்பா எனக்கு எல்லாம், எங்கள் ஹஸ்பண்ட் தான்ப்பா எனக்கு எல்லாம்னு சொல்லுவா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவள் டேக்ஃபுல்லாக பேசுவாள். புரியுதுங்களா? அவள் சுவாதி, அதனால் துலாம் சுவாதி செம்ம டேக்ஃபுல்லாக பேசுவாள். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அவள் தான். அவள் அந்த மாதிரி பேசுவாள், அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் யோசிப்பேன், இந்த பிள்ளை என்ன தான் பண்ணுது அப்படின்னு. இந்த பிள்ளை காலில் விழுது, வேணும்ட்டே காலில் விழுந்து காரியத்தை சாதிச்சுக்குது அப்படின்னு அர்த்தம். என்னையெல்லாம் அப்படி பேச பேச முடியாது, சான்ஸே இல்லை. ஒரு சிலருக்கு அது வரும். சுவாதிக்கெலாம் இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. புரியுதுங்களா? மிருக சீரிடம்லாம் அடங்க மறு அப்படின்றது தான் மிருக சீரிடம். எனிவே அந்த மாதிரி உங்களால் முடியுதுன்னா, என்னால் முடியல, உங்களால் முடியுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்றது சொல்கிறேன். சரிங்களா?